ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாதுஷா. பாதுஷா செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபங்க. இன்றைக்கி நம்ம எப்படி ரொம்ப சுலபமாக, ரொம்ப குயிக்காக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக, நல்ல ஒரு சாஃப்டான பாதுஷா லேயர் லேயராக எப்படி செய்யலான்னு தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாதுஷா எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமான அளவில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எதுக்காகனா, எப்பயுமே ஒரு புது ரெசிபி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமான அளவுகளில் வந்து செய்யுங்க. ஏன்னா பொருளை போட்டு வீணாக்கிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா அதே அளவுகளே டபுளாக எடுத்துங்க, நிறைய செய்ய போகிறீங்கன்னா. அடுத்ததான் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கிடையாது, அதாவது சோடா உப்பு கிடையாது, பேக்கிங் பவுடர் இந்த கேக்குக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அது சேர்க்குறேன். அடுத்ததான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு லேயராக வரும். இப்போ இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா இதை மாதிரி கிளறுங்க. கிளறிட்டு இந்த மாதிரி மாவு உதிரி உதிரியாக ஆக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா மாவு உங்களுக்கு பிடி பண்ணும். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக இது கூட இப்போ நான் தண்ணி விட்டு தான் பிசைய போகிறோம். சில பேர் வந்து தயிர் விட்டு பிசைவாங்க. தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 20 நாள் வரைக்கும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மாவுக்கு 1/4 கப் அளவு மட்டும்தான் தண்ணி தேவைப்படும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப குழக்கொன்னு, அதாவது ரொம்ப தண்ணியை இலகுன மாதிரிலாம் பிசையக்கூடாது. இப்போ நான் கரெக்டாக பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கணும். மாவு இன்னும் ஊறலை. ஊறுறதுக்கு முன்னாடியே மாவு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பாதி லேயராக, அதாவது கொஞ்சம் உதிர்த்த மாதிரியும் கொஞ்சம் லேயராக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். சப்பாத்தி மாவு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. பட் இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடிடுங்க. 1 மணி நேரம் இது ஊறட்டும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம முதல்ல சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப்பால் 3/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு கரெக்டாக 150 கிராம் எடுத்திருக்கேன் மைதா மாவு. அதுக்கு 200 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து கரெக்டான அளவு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், 2 குங்குமப்பூ இதழ் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதை கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பிசைங்க. பிசைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவை இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்க, அதாவது லேயர் லேயராக வரணும். அப்போ தான் மாவு உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் சப்பாத்தி மாவு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அடுத்ததாக சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துங்க. நீங்கள் எடுத்துக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு ஆள்காட்டி விரலால் உள்நோக்கி, அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் மேலே கீழே மாற்றி மாற்றி இழுத்து உள் பக்கம் தள்ளி விடுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா நல்லா? இந்த மாதிரி தள்ளி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே என்ன ஆகுனா நிறைய அடுக்குகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பாதுஷா சீக்கிரமாகவும் வேகும், நல்ல சக்கரை பாகு இழுக்கும். உங்களுக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து வரும். அப்போ தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 10-11 தடவை செய்யுங்க ஒரு பாதுஷாகும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக பள்ளம் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பாதுஷா வந்து மேலே ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து வெடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா ரொம்ப நல்லது. அப்போ தான் சக்கரை பாகு உள்ளே இறங்கும், மாவும் உங்களுக்கு வேகும். அடுத்ததான் நம்ம சக்கரை பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இது பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கம்பி பதத்துக்கு இருக்கணும். அதாவது கம்பினா ரொம்ப திக் கம்பி கிடையாது, ஒத்த கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இதோ தெரியுது இல்லையா? இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு. கரெக்டாக கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி மாதிரி வரணும். அதுதான். இப்போ நம்ம சக்கரை பாகு எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்துதான் நம்ம எண்ணெய் வந்து கரெக்டாக ரொம்ப ஹாட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹாட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா பட்டுன்னு மேலே உடந்து கரிஞ்சிரும், உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும். அதனால் ஒன்று ஒன்றா போடுங்க. அந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெயும் வந்து மீடியம் சூடாக இருக்கணும். இப்போ இது அதாவது அடிப்பக்கம் வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திருப்பி விடுங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திருப்பி விடுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும் ஒரு இது ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சிவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பொறுமையாக வச்சு வேக வைக்கிறதுனால உள்ளே வந்து உங்களுக்கு மாவு நல்லா தான் வெந்திருக்கும். நீங்கள் இது வந்து ரொம்ப அதாவது இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பதத்துக்கு வந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இதை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எண்ணெய் சலசலப்பு எல்லாமே உங்களுக்கு அடங்கியிருக்கும். அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்த உடனே இதை நம்ம இந்த பாகில் வந்து டக்குன்னு நனைச்சிடணும். அதாவது எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டா நம்ம பொறுமையாக நினச்சிக்கலான்னு இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட்டு அடுப்பு ஸ்லோ பண்ணிவிடுங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்து நினைக்கிறேன் பாருங்க. நேரடியாக இந்த அடுப்புலேருந்து எடுத்து தான் இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா நினைக்கிறேன். சக்கரைப்பாகும் சூடாக இருக்கணும், பாதுஷாவும் சூடாக இருக்கணும். சக்கரைப்பாகு சப்போஸ் உங்களுக்கு ஆறி இருந்ததுன்னா ஜஸ்ட் அடுப்பில் ஒரு செகண்ட் வச்சிங்கன்னா டக்குன்னு சூடேறிடும். அதுக்கடுத்து அதை நீங்கள் வந்து எடுத்து இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி ரொம்ப நேரம் சக்கரைப்பாகில் இந்த பாதுஷா கடக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் சக்கரைப்பாகு மேலே இது மாதிரி ஊற்றிக்கிட்டே இருங்க ஒரு 3 தடவை. அப்புறம் எடுத்து இப்படி ஒதுக்கி விட்டுட்டு அடுத்த பாதுஷாவை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஸ்பூனால் அந்த சக்கரைப்பாகை எடுத்து அடுத்த பாதுஷா மேலே இந்த மாதிரி தெளிச்ச மாதிரி விடுங்க. மறுபடியும் அதை ஒதுக்கி விட்டுருங்க. ஒரு 3 இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ தெரியும் உங்களுக்கு, நான் சக்கரை பாகுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் எடுத்திருப்பேன். எதுக்காகனா சக்கரைப்பாகு நிறைய காய்ச்சி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம போதும், அதாவது 3 பாதுஷாவை எடுத்து வச்சிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ செய்கிற இந்த பாதுஷா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்வீட்டாலாம் இருக்காது. எல்லாருமே நார்மலாக சாப்பிட்லாம். மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதாவது ரேஷியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து செஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதுலேருந்து வந்து எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சக்கரைப்பாகு ஊறி இருக்குது. இன்னும் நம்ம மேலே கொஞ்சம் அந்த ஹோலில் அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றினா இன்னும் நல்லா சுவையாக அது நல்லா அழகாக உள்ளே இறங்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் அந்த பாதுஷா வந்து இந்த சக்கரைப்பாகு வந்து ஊறி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்து தான் இது மேலே கொஞ்சமாக பாதாம் அண்டு பிஸ்தா இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து சீஸ் துருவுறதுல துருக்கியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் காய் திருக்கிறதுல கூட திருக்கிட்டு அந்த அதாவது இல்லைன்னா பவுடராக கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மேலே வந்து அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நடுவில் கடிபடும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்முடைய சுவையான டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுலபங்க. பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அந்த சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிட்டாலே போதும், செய்கிறது ரொம்ப சுலபம். இந்த பாதுஷா வந்து பார்த்திங்கன்னா கடையில் செய்கிற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு லேயராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல ஜீரா உளுந்து உள்ளே ஊறி இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு பொருளும் வேஸ்ட் ஆகாது. நான் செய்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அளவோடு இருக்கும் பார்த்தீங்கனாலே. இப்போ நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். இதை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள ஜீரா ஊறி இருக்குது. அதே சமயத்தில் நல்ல மாவு வெந்து வந்திருக்கு, உள்ள லேயராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.